தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட கிராமங்களுக்கு கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். ஆசினி, தேனி மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதான் சொல்ல முடியும். குறிப்பா பார்த்தனா அதிமுக சார்பாக போட்டியிடும் நாராயணசாமி காலை 7 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்து இரவு 10 மணி வரையும் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. நாள்தோறும் பார்த்தோன்னா 60க்கு மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரத்தை நடத்திட்டு வராரு. இன்று பார்த்தோன்னா ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட குக்கிராமங்களுக்கு பிரச்சாரத்தை ஈடுபட்டு வராரு. அந்த பிரச்சாரத்தின் போது பார்த்தோம்னா அவர் முன்வைக்கிற பிரச்சார வாதங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தன்னை எதிர்த்து போட்டியிடும் இருவரும் முன்னால் அதிமுக இருந்தவர்கள் என்றும் அவர்களால் கட்சியினால் அவர்கள் வளர்ச்சி அடைந்து தற்போது அந்த கட்சிக்கு எதிராக துரோகம் செய்து தேர்தலில் நிற்கிறார்கள் என்றும், எனவே இந்த மக்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த பகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்ததாகவும், அந்த நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு தனக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டாரு. இந்த பிரச்சாரத்தின் போது பார்த்தோன்னா ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. ஹாஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.